மருத்துவர் ஐயாவை, அதாவது மருத்துவர் ஐயாவிடமிருந்து என்னை பிரித்து இன்று ஐயாவை சுற்றி இருக்கின்ற துரோகிகள், தீய சக்திகள், திமுகவின் கைகூலிகள் இருக்கின்ற வரை நான் அங்கே சேர மாட்டேன், நான் அங்கே இணைய மாட்டேன். ஐயா ஒரு சமூக சீர்திருத்தவாதி. 45 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக, தமிழ் சமூகத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருப்பவர். ஒரு சோசியல் ரிஃபார்மர். ஆனால் ஐயாவை இன்று திசை திருப்பி ஐயா மனதை மாற்றி அங்கே இருக்கின்ற இந்த துரோகிகள் இருக்கின்ற வரை நான் சேர மாட்டேன், இணைய மாட்டேன் என்று உங்களுக்கு நான் இன்று தெரியப்படுத்துகின்றேன். எவ்வளவு வலியோடு நான் பேசுகின்றேன், எவ்வளவு மன உளைச்சல், மன அழுத்தம், வலியோடு நான் பேசுகின்றேன். காரணம், இந்த மாவட்டம் அப்படிப்பட்ட மாவட்டம், தருமபுரியில் உள்ள என் சொந்தங்கள் அப்படிப்பட்ட என் சொந்தங்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை தருமபுரி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். உங்களுடைய முன்னேற்றம் தான் என்னுடைய கனவு. அதற்கு நிச்சயமாக நான் உழைத்துக் கொண்டே இருப்பேன். நான் இங்க வரதுக்கு முன்னாடி இந்த மாவட்டம் பிரச்சனை, இந்த நீர் பிரச்சனை, இந்த காவிரி தண்ணி பிரச்சனை, இந்த கூட்டு குடிநீர் பிரச்சனை, இந்த பஞ்சபள்ளியான பிரச்சனை, இந்த சின்னாறு பிரச்சனை, இந்த ஒட்டனூர் கோட்டையூர் பிரச்சனை, அதுல பெரிய பாலம் கட்டணும், ஏரி ஊர்ல கிட்னி பிரச்சனை இருக்கு, நிறைய அந்த பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இதெல்லாம் பேச வந்தா இங்க வந்த உடனே எல்லாம் அவங்கவுங்க மனசுல வெடிச்சு வெடிச்சு வேற விதமா போயிடுச்சு. ஆனாலும் அவங்க எவ்வளவு காலமா அப்படியே மனதை அடக்கி வச்சுட்டு இருந்து எனக்கு வேண்டியது இந்த மாவட்டம், இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி. நான் மேட்டூர் போயிருந்தேன் போன வாரம். மேட்டூர் போனவன நான் கோட்டையூர் அந்த பகுதியில் போனேன். ஒட்டனூர் இந்த பகுதியில் இருக்கு, கோட்டையூர் அந்த பகுதிக்கு போயிருந்தேன். நமக்கு ரொம்ப காலமா கேட்டுட்டு இருக்கிறோம், இந்த பெரிய பாலம் வேணும், இங்க மேம்பாலம் வேணும், ஒட்டனூர்ல இருந்து கோட்டையூர் அது வரைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த பக்கம் நாகமரையில இருந்து பண்ணவாடி அந்த பக்கம் போனோம், அது பெரிய லெவல் பாலம். அதுனா இங்க இருக்கிற ஒட்டனூர் கோட்டையூர்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும் இந்த பாலம். இதுல என்ன பண்ணார் முதலமைச்சர், 46 மாதத்துக்கு முன்பு ஒரு அறிவிப்பு, 250 கோடி ரூபாய் 110 விதியில ஒண்ணு அடிச்சார், அவ்வளவுதான். எப்போ 46 மாதத்திற்கு முன்பு ஒரு அறிவிப்பு, அவ்வளவுதான். அது நிதி ஒதுக்கல, ஒரே ஒரு பைசா கூட ஒதுக்கல, ஒரு பைசா கூட ஒதுக்கல. இவங்க கட்ட போறது கிடையாது. அதனால இந்த மக்கள் எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க, இவங்க சொல்லுவாங்க, அறிவிப்பாங்க, அதுல நிதியும் வராது, ஒண்ணும் வராது. அதனால இதெல்லாம் ஏரியூர் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். உங்களெல்லாம் இன்னும் ஏமாறாதீங்க, எல்லாம் ஏமாறாதீங்க. நீ இவ்வளவு காலமா ஏமாந்ததெல்லாம் போதும். அதனால இன்னும் 6 மாதம் பொறுத்துக்குங்க. அதையும் இந்த அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு நான் அறிவிப்பேன். நான் அடுத்தது இன்னொன்னு நான் சொல்றது டிசம்பர் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? வன்னியர்களுக்கு குறைந்தது தமிழ்நாட்டில் 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும் என டிசம்பர் 17ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சிறை நிரப்பு போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன். அதில் அத்தோனை என் தம்பிகளும் தங்கைகளும் சகோதரிகளும் அண்ணன்மார்களும் கலந்து கொள்ள வேண்டும். தயாரா? நீங்க தயாரா?
நான் தயாரா இருக்கிறேன். உங்களுக்காக எத்தனை நாள் வேணா உள்ள இருக்கிறது நான் தயாரா இருக்கிறேன். எனக்கு வேண்டியது உங்களுக்கு படிப்போ உங்களுக்கு வேலையும் வேணும். அதான் என்னுடைய நோக்கம். இத படிப்பும் வேலையும் உங்களுக்கு ஸ்டாலின் நிச்சயமா கொடுக்க மாட்டார். ஸ்டாலின் மட்டும் இல்ல, அவங்களுடைய கை கூலிகள் சுத்திட்டு இருக்கிறாங்க, ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அதனால இனி நாம ஏமாற தயாரா கிடையாது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன தீர்ப்பு? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, நீங்கள் தாராளமாக கொடுத்துக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. தீர்ப்பு வழங்கி 1314 நாட்கள், 15 நாட்கள் ஆகிறது. 1315 நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க. இவ்வளோ நாள் கழித்தும் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கலனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எங்க இருந்து வந்தது அந்த தைரியம் உங்களுக்கு? உங்களுக்கு உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுனா ஓடுறீங்களே உச்ச நீதிமன்றத்துக்கு. கிட்னி திருடுறதுக்கு அவனை காப்பாத்திட்டு நீ ஓடுற உச்ச நீதிமன்றத்திற்கு. மணல் திருடுறவங்களுக்கு காப்பாத்திட்டு நீ உச்ச நீதிமன்றம் ஓடுற. மலையை திருடினவன் காப்பாத்திட்டு நீ உச்ச நீதிமன்றம் ஓடுற. அதே உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நீ கொடுத்துட்டு போன்னு சொல்லி 1315 நாள் ஆகியோ ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? நீ செய்யற இந்த வன்னிய சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கிற. இதான் முதலமைச்சர் ஒரு மாதத்துல கையெழுத்து போட்டு முடிச்சிருக்கலாம். ஒரே மாதம் தான் தேவை. அது செய்ய போறது கிடையாது. அதனால நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்களே, வன்னியர் சொந்தங்களே, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்கள் ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போடக்கூடாது. எவ்வளவு பெரிய துரோகத்தை திமுக அந்த மக்களுக்கு செஞ்சிருக்கு. இது நான் சாதாரண துரோகமா நான் பார்க்கல. சாதாரண துரோகம் கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் செய்து எத்தனை போராட்டங்கள் செய்து கிடைத்த இந்த இடஒதுக்கீடு அதை ரத்து பண்ணிச்சு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. பிறகு உச்ச நீதிமன்றம் சென்றோம், அங்கே இந்த தீர்ப்பை கொடுத்தார்கள். அதனால இதெல்லாம் நீங்கள் சாதாரண துரோகமா பார்க்காதீங்க. இந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்துக்கு துரோகம். இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி பிரச்சனை அந்த அடிப்படையில் தான் நான் பார்க்க வேண்டும். அதனால்தான் நான் சொல்றேன், நீங்க எல்லோரும் வாருங்கள், நாம் எல்லோரும் ஒன்றாக இணைவோம், ஒன்றாக இந்த பகுதி, இந்த மாவட்டம், இந்த பகுதி வளம் பெற, வளர்ச்சி பெற வேண்டும். உங்க பிள்ளைங்க வெளியில போன பிள்ளைங்க எல்லாமே மீண்டும் இங்க வர வேண்டும். அது என்னால முடியும். நீங்க எல்லாமே 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க. ஆனா அப்படி நிலம் வச்சிருக்கவங்க பிள்ளைங்க எங்க வேலை செய்யறாங்க? கூலி வேலை, கல் உடைக்கிறது, கொத்தனார் வேலை, குவாரியில போய் வேலை செய்யறாங்க. தண்ணி மட்டும் இங்க அங்க போற தண்ணி, வீணா போற தண்ணி இங்க எடுத்துட்டு வந்து உங்க ஏரியில விட்டுனா, உங்க கிணத்துலயும் போர்ல தண்ணி அடிஞ்சுன்னா அவன் கால் மேல கால் போட்டு விவசாயம் பண்ணிட்டு சுயமரியாதையோட இங்க வந்து வாழ்வாங்க. போய் ஒரு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதே எங்களுக்கு வேணும், அதே எங்களுக்கு வேணும். அதுதான் இந்த அன்புமணி ராமதாஸ் நிச்சயமா உங்களுக்கு செய்வான், உறுதியா செய்வான். எவ்வளவு கனவு எனக்கு இருக்கு இந்த மக்களுக்கு, இந்த மாவட்டத்துக்கு. உங்களுக்கு நான் என் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டவன். காரணம் என்ன, தொடக்கத்திலிருந்து இது நம்ம கட்சியின் ஒரு கோட்டை. 2014 எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி என்னை நீங்க உங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள். அதெல்லாம் என்னால வாழ்க்கையில நான் கடைசி வரைக்கும் என்னால மறக்க முடியாது. அந்த ஆதகம் தான் எனக்கு இருக்குது. எப்ப இங்க வந்தாலும் சரி எனக்கு அந்த வெறி, என்னடா இப்படி இருக்குது, இவ்வளவு செய்யலாமே, இந்த மக்களுக்கு இவ்வளவு கொண்டு வரலாமே. அதனால இதையெல்லாம் நீங்க நிச்சயமாக மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள். வருகின்ற தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். இது தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் திமுக தோல்வியடைய வேண்டும். திமுக பெண்களுக்கு எதிரான ஆட்சி, விவசாயிக்கு எதிரான ஆட்சி, ஊழல் செய்கின்ற ஆட்சி, அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு ஆட்சி. திமுக ஆட்சியை நாம் விரட்டி அடிப்போம். போதும், இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும்.
ஆக இங்க இருக்கின்ற பெண்ணாகரம் தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று சேருங்கள், வாருங்கள், எங்கள் பின்னால் வாருங்கள். உங்களுக்கு விடுதலை, உங்கள் மக்களுக்கு விடுதலை, திமுக பிடியிலிருந்து விடுதலை நாம் பெற்று அடைவோம். இந்த ஊழல் திமுக, மக்கள் விரோத திமுக, கஞ்சா திமுக, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, கஞ்சா விற்கின்ற ஆட்சி, பெண்களை நாசப்படுத்துகின்ற ஆட்சி, இந்த திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, அரசு ஊழியர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, வணிகர்களுக்கு எதிரான ஆட்சி, திமுக ஆட்சியை நாம் வீட்டுக்கு அனுப்புவோம், விரட்டி அடிப்போம், நம் உரிமைகளை மீட்டெடுப்போம். நன்றி.